உரகடம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற அதிமுக நிர்வாகியை தாக்கியதாக புகார் குளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அத்துமீறிய எஸ்ஐ ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலா வழங்க நாம் கேட்கலாம். பாலா, அங்கு என்ன நடந்தது? நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த பணப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் ரவி. இவர் அதிமுகவில் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளராக பதிவளித்து வருகிறார். இந்த நிலையில் விபத்து தொடர்பாக ஒரகடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க நேற்று அதிமுக நிர்வாகி ரவி ஒரகடம் காவல் நிலையம் சென்றுள்ளார். அப்போது காவல் நிலைய நுழைவாயிலில் வரவேற்பு பகுதியில் இருந்த எஸ்ஐ சிலம்பரசன் ரவியை அழைத்து புகார் தொடர்பாக விசாரித்துள்ளார். மேலும் ஏன் என்னை சந்திக்காமல் காவல் ஆய்வாளரை சந்தித்தீர்கள் என கேட்டு ரவியுடன் வாக்குவாதம் செய்தார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. அந்த சமயத்தில் எஸ்ஐ சிலம்பரசன் ரவியை ஆபாசமாக பேசி அவரது முகத்தில் சரமாரியாக தாக்குதல் நடத்தினார். இந்த சம்பவத்தை புகார் அளிக்க சென்ற உடன் இருந்த இளைஞர்கள் சிலர் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பரப்பினர். மேலும் தாக்குதலுக்கு ஆளான ரவி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து எஸ்ஐ தாக்கியது தொடர்பாக அதிமுக நிர்வாகி ரவி ஒரகடம் காவல் நிலையத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் டிஎஸ்பி கீர்த்திவாசனை சந்தித்து புகார் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் டிஎஸ்பி கீர்த்திவாசன் பரிந்துரையின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் எஸ்ஐ சிலம்பரசனை ஆயுதப்படை நெடுஞ்சாலை ரோந்து பணிக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். அதிமுக நிர்வாகியை தாக்கிய எஸ்ஐ ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலா.